வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அனிமேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், ஸ்லைடு எப்படி பண்ணணும், ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தோம். எப்படிலாம் ஷார்ட்கட்ஸை அப்ளை பண்ணலான்றதுலாம் பார்த்தோம். இப்போது இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனிமேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அனிமேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இமேஜஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டஸாக இருக்கலாம், இல்லை வீடியோஸ், இது எல்லாமே இந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம அனிமேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது அப்ளை பண்ணுற மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து மூவ்மெண்ட் இருக்க மாரி நமக்கு இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அனிமேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அனிமேஷன் வந்து இப்போது இந்த டேப்பில் வந்து அந்த ட்ரான்சிஷன்ஸ் பக்கத்தில் வந்து அனிமேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணுற மாரி இருக்காது. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜஸோ என்ன கிளிக் பண்ணும்போது தான் அந்த நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த இது கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே வந்து அனிமேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான அனிமேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி, அதாவது அனிமேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஃப்ளை இன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ F5 கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி வருது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன். ஸோ இது வந்து ஃப்ளை இன். ஸோ ஃப்ளை இன்னும் போது இதில் வந்து என்ட்ரன்ஸுன்றதில் வந்து நமக்கு இத்தனை டைப் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸுன்னும் போது என்ட்ரி ஆகிற இது தான் அது. ஸோ என்ட்ரன்ஸுன்றது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து என்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது தான் இது. ஸோ இதில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எம்பசிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எம்பசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், டெக்ஸ்டஸோ இல்லை இமேஜஸோ வந்து மூமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஸ்பின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடுக்கு வெளியே போகாமல் உள்ளேயே வந்து எனக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து இருக்குது. ஸோ எம்பசிஸ்ன்றது வந்து இதுதான். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அதோட அனிமேஷன் வந்து நமக்கு காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட்ன்றது வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைடை விட்டு வெளியே போகும்போது ஆகிற மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேடுன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் நான் போகிறதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது வந்து ஃபேட் ஆகிடுது. ஸோ வந்து எக்ஸிஸ்ட்ன்றது வந்து நம்ம அந்த ஸ்லைடு எண்டு, அதாவது லாஸ்ட்டாக அந்த ஸ்லைடை விட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிஸ்ட்ன்றதை வந்து நம்ம அதில் இருக்க அனிமேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பார்ட்ஸ். ஸோ மோஷன் பார்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஷேப் இருக்குது, லைன் இருக்குது, லூப்ஸ் இருக்குது. இப்போ நான் ஷேப்புன்னு கிளிக் பண்ணேன்னா அந்த ஷேப்பில் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து நமக்கு அந்த ஷேப்பில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் மோஷன்றது வந்து என்னென்னா மூமெண்ட்டு தான். ஸோ மோஷனுக்கு மீனிங் வந்து மூமெண்ட் தான். ஸோ அந்த இதில் தான் வந்து இது வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து 4 டைப்பு. ஸோ என்ட்ரன்ஸு, எம்பசிஸ், எக்ஸிஸ்ட் அண்ட் மோஷன் பார்ட்ஸ். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை தாண்டி நம்ம வந்து வேறு எதனாச்சும் பார்க்கணுன்னா இதில் இருக்குது பாருங்கள், மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸு, மோர் எம்பசிஸ் எஃபெக்ட்டு, மோர் எக்ஸிட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா அனிமேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஒன்று அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஜூம்னா ஜூம் ஆகுது, ஃபேட்னா ஃபேட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு டைப் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண நமக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து காட்டுது. ஸோ வந்து வேணும்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1ன்னு காட்டுது இல்லையா. ஸோ இந்த 1ன்றது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இந்த அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இது தான் இருக்குது சொல்லியா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து என்ன கொடுக்குறேன்னா, நான் வந்து இதில் வந்து நான் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நான் வந்து ஃப்ளை இன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்பர் 1 வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போதி ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போதி ஆன்சர்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து நான் ஃபேட்னு கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சு. ஸோ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைட் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து அந்த அனிமேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அனிமேஷன் வந்து நடக்கும். அந்த மூவ்மெண்ட் வந்து அதில் தான் நடக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதி ஆன்சர்ஸ் நடக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 2 இது கொடுத்துருக்கேன், 1, 2 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணோன்னே ப்ரிவ்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பை வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போதி ஆன்சர்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த இது வந்து இந்த 1, 2ன்றதை வந்து நம்ம அதை வச்சு தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுலேயே வந்து நம்ம வந்து மல்டிபிள் அனிமேஷன் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் நான் வந்து ஃபேட்னு அப்ளை பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து நான் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஸ்ப்ளிட்டு தான் வரும், ஃபேட் வராது. ஸோ எதனா ஒன்று தான் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரே இதில் வந்து வேறு வேறு அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணணும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதை வந்து இங்கே ஒன்று அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ திருப்பி நான் வந்து இன்னொன்று அனிமேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதாவது நான் என்ட்ரன்ஸுக்கு இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்போது எனக்கு வேறு அனிமேஷன் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆட் அனிமேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதேமாரி வந்து இது வந்து வரும், ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது எப்படி ஆகணுன்றதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபேடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2, 3ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பை வருது. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது போதி ஆன்சர்ஸ் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரி ஆகி எக்ஸிஸ்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்படி தான் அனிமேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் வந்து ஓனாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பை போதி ஆன்சர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த போதி ஆன்சர்ஸ்க்கு பதிலாக நான் வந்து நேம் வந்து ஒரு 2, 3 நேம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே 2 அனிமேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அது வந்தோடனே இதை கிளிக் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். திருப்பி அதே இடத்துல வந்து அதே இடத்துல வந்து வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயே பேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா. ஸோ நான் அதேமாரி வந்து திருப்பி வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து நமக்கு வந்து அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போதி ஆன்சர்ஸ் வரும். இப்போ வந்து நான் இது எல்லாத்துக்குமே வேறு வேறு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரோட நேம் எதனா ஒரு நேம் கொடுக்குறேன். நான் வந்து ராஜேஷ்குமார் கொடுக்குறேன். அதேமாரி இங்கே வந்து சுரேஷ் ராஜன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். அதேமாரி இதையும் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதேமாரி இதையும் நான் வந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பை வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போதி ஆன்சர்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் ராஜ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைட் போகுது. ஸோ இதுமாரி வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட், இதுமாரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து பிகினிங்கில் வந்து இந்தமாரி வந்து அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட டீம்மேட்டோட நேம் வந்து இதுமாரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நம்ம அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி தான் வந்து இமேஜஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இமேஜஸ்க்கும் அதேமாரி வந்து நீங்கள் வந்து ஃபேடு கொடுக்கும்போது ஃபேடோ, இல்லை ஸ்ப்ளிட் ஆகும்போது ஸ்ப்ளிட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இதுக்கு இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடில் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டு வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்தமாரி தான் வந்து வரும். ஸோ இந்தமாரி இமேஜஸ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 1 by 1 இதில் வந்து மோர் எஃபெக்ட்ஸ் உள்ள கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ப்ரிவியூவும் நீங்கள் பார்த்துக்கலாம் சைடில் வச்சு. ஸோ பிளிங்க். ஸோ நான் ஒன்று கொடுத்து நான் ஒன்று பண்ணுறேன். அது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி வந்து நீங்கள் வந்து வேறு என்னாச்சும் வந்து இங்கே வந்து வேறு என்னாச்சும் லே அவுட் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் மாரி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர், இதுக்கு வந்து நான் வந்து கலர் வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன்.
ஒயிட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் அனிமேஷன் யூஸ் பண்ணுறேன், ஸ்ப்ளிட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பை போதி ஆன்சர்ஸ், அப்புறம் ராஜேஷ்குமார், சுரேஷ், ராஜீவ் சொல்லிட்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த அனிமேஷன் வந்து வரும். ஸோ அதேமாரி வந்து இதில் வந்து நோட் பண்ணிங்கன்னா டூரேஷனும் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் வந்து 50 ஆஃப் செகண்ட் இருக்குது. ஸோ அதுமாரி நீங்கள் வந்து அந்த செகண்டையும் வந்து நீங்கள் இது பண்ணணும். இதில் வந்து டிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிலே வந்து 2 செகண்ட் அந்தமாரி வச்சு கூட நீங்கள் டிலே பண்ணிக்கலாம். ஸோ 2 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் 2 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அந்த 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த இது வந்து வரும். ஸோ இந்தமாரி டிலேவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து ராஜேஷ்குமாருக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த இது வந்து லாஸ்ட்டாக அந்த ஸ்ப்ளிட் வந்துடுது. ஸோ அதேமாரி அதில் வந்து டெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கலர் எதனா கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட நம்ம அனிமேஷன் வந்து செட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபேடிங், ஸோ இதில் வந்து மோஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மோஷனில் போய்ட்டு மோர் மோஷன் பார்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு இதில் வந்து இப்போ ஃப்ளாஷ் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஃப்ளாஷ் வந்து அப்படியே மூவ் ஆகிற மாரிலாம் நியூஸில் போகும் இல்லையா? ஸோ அந்தமாரி கூட நம்ம வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்தமாரி வந்து அந்த இது வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ரெட் கலர் க்ரீன் கலர்ன்றதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் ஒன்றும் வந்து அனிமேஷன் வந்து நீங்கள் 1 by 1 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உள்ளே போனோன்னா இது வந்து நிறைய இருக்கும். நீங்களே வந்து இதில் ஒரு அனிமேஷனையும் ஒரு இதுவும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு என்ன டாபிக் கவர் பண்ணணுன்னா அது என்ன டாபிக்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.